தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த சூழலில் திண்டுக்கல்லில் பெய்து வரும் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாலான சாலைகளை போக்குவரத்திற்கு பயன்படுத்த முடியாத சூழலே ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, திண்டுக்கல் நிகழ்ச்சி பார்க்கின்ற பொழுது கடுமையான பாதிப்பு, சாலைகளில் வாகனங்கள் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. விரிவான தகவலை சொல்லுங்க. நிச்சயமா சண்முகவேல், திண்டுக்கல்லே திணறுகிறது என்றே சொல்லலாம். அந்த அடிப்படையில் திண்டுக்கல்ல இன்று அதிகாலை முதல் பெய்த தொடர் மழையின் காரணமாக சாலைகளில் மட்டுமில்லாம குடியிருப்பு பகுதிகளிலையும் தண்ணீர் வந்திருக்கு. குறிப்பா சோலைகால் தெருவில் உள்ள திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட சோலைகால் தெருவில் உள்ள வீடுகளுக்குள்ளேயும் தண்ணீர் புகுந்திருக்கு. இதனால அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட வசிக்கக்கூடிய குடும்பத்தினர் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்காங்க. இங்கு உள்ள கடைகளுக்குள்ளேயும் தண்ணீர் முழுமையாக புகுந்திருக்கு. இந்த சோலைகால் பகுதிகளில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சாலைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களும் தண்ணீர்ல அடித்து செல்லப்பட்டன. ஆட்டோக்கள்லாம் முழங்கால் அளவு தண்ணீர்ல கப்பல் போல அந்த தண்ணீர்ல சாலைகள்ல ஊர்ந்து செல்வதை நம்மால பார்க்க முடிகிறது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி 15 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பெய்ததாக திண்டுக்கல்ல பெய்ததாக கூறப்படுகிறது. வெறும் 48 வார்டுகளை மட்டுமே உள்ளடக்கியுள்ள இந்த திண்டுக்கல் மாநகராட்சியில முறையாக தண்ணீரை வெளியேற்ற எந்த ஒரு அடிப்படை வசதியுமோ அல்லது அந்த உரிய வடிகால் வசதியோ பாதாள சாக்கடை திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தாததாலேயோ இந்த மாநகருக்கு உட்பட்ட இந்த 48 வார்டுகளையும் குறிப்பாக மணிக்கூண்டு உள்ளிட்ட பிரதான சாலைகளையும் இந்த சோலைகால் பகுதி, கச்சேரி தெரு போன்ற இந்த குடியிருப்பு பகுதிகளையும் தண்ணீர் முழுமையாக தேங்கியிருக்கு. சண்முகவேல், விரிவான தகவலுக்கு நன்றி பாலாஜி.